ஹெல்த்தி ரமலானோட டே 11 தான் அன்னைக்கு கொஞ்சம் ஷூட்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. திரும்ப 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டில் இருந்த சாப்பாடை செஞ்சு அன்றைக்கி சகர் வச்சாச்சு. இஃப்தாருக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தனால ஒரு மரமே சாஞ்சிருச்சு. முருங்கை மரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தது. முருங்கைக்கீரை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சின்ன வயசில் முருங்கைக்கீரைலாம் போட்டு கேப்ப ரொட்டி ஒன்று சுடுவாங்க, அது ஞாபகம் வந்துருச்சு. அதனால அம்மா கிட்ட சொல்லி அந்த மாவு மட்டும் பிசைஞ்சு வாங்கிக்கிட்டு இன்னைக்கு கேப்ப ரொட்டி தான் சுட போகிறேன். ரெடி பண்ணுறது மட்டும்தான் அம்மாவுக்கு தெரியும். இந்த தட்டி மெலிசா போடுறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும், எங்கள் அம்மா கூட தெரியாது. எங்கள் மாமி சொல்லி கொடுத்தது இதெல்லாம் மெலிசா தட்டி நல்லா குக் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா வயிறு வலி வந்துடும். இல்லை பிரச்சனை என்னன்னா நம்ம சப்பாத்தி மாதிரி எண்ணெய் ஊற்றாமலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சமாவது எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும். இல்லைனா நீங்கள் கீ கூட ஊற்றிக்கலாம், அது குட் ஃபேட்டு தான். ராகி ரொட்டி நல்லா ஸ்மூத்தாக உள்ள போகணும்னு சொல்லிட்டு அது கூட நெடக்கடலை சட்னியும் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. என் பங்குக்கு நானும் ஏதாவது பண்ணியே தீர்வேன்னு சொல்லி எங்கள் அம்மா முருங்கைக்கீரை சூப்பு ஒன்று பண்ணாங்க. ராகி ரொட்டி, பீனட் சட்னி, 2 பாயில்டு எக்கு,